நிறைய பேரோட ஃபேவரட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸான ரிப்பன் பக்கோடா மற்றும் முறுக்கு டேஸ்டியாக முறுமுறுப்பாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரிப்பன் பக்கோடா ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்பு, வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்லா நைஸாக அரைச்ச 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த 3 மாவையும் நல்லா சல்லடையால் சலிச்செடுத்து பிறகு சேர்த்துக்குங்க. மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு சேர்த்தாலும் தப்பு இல்லைங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் சேர்க்கறதால முறுக்கு வாசனை தூக்கலாக இருக்கும். கூடவே மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயை லேசாக சூடு பண்ணி மாவு கூட சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். மாவு கூட சூடான எண்ணெய் சேர்த்து பிசைகிறதால பக்கோடா ரொம்ப மொறுமொறுப்பாக வரும். எண்ணெய் சேர்த்ததும் மாவு முழுக்க படுற மாதிரி நல்லா கைகளால் கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு கடாயில் பக்கோடா பொரிச்செடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பக்கோடா அச்சில் மாவை சேர்த்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு பக்கம் முதல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓலை பக்கோடா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. மீதி இருக்கிற மாவுலையும் இதே சேம் மெத்தடில் பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சு அதே மாவில் முறுக்கு அச்சு மாற்றி முறுக்கு புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கு பிறகு திருப்பி விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.